150 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசி இன்ஸ்விங் ஆக்கர்களால ஆஸ்திரேலியா, இந்தியா உலக அணிகளை நடுங்க வச்சவர் தான் நியூசிலாந்தின் ஷேன் வார்ன். ஆனா தொடர்ச்சியான காயங்களால வெறும் 18 டெஸ்ட் போட்டிகளோட அவரோட டெஸ்ட் கரியர் முடிவுக்கு வந்துச்சு. ஒருவேளை அவருக்கு காயங்களே ஏற்படாம இருந்திருந்தா கிரிக்கெட் உலகம் எப்படி இருந்திருக்கும்? 2000களின் ஆரம்பத்துல உலக கிரிக்கெட்டே ஆட்டி படைச்ச ஆஸ்திரேலியா அணிக்கு சிம்ம சுப்பரமா இருந்தவர் தான் ஷேன் வார்ன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடிய ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும் 44 விக்கெட்டுகள் அள்ளியிருக்காரு. ஒருவேளை பாண்ட் காயங்கள் இல்லாம முழுமையா விளையாடி இருந்தா 2003 மற்றும் 2007 உலக கோப்பைகள்ல ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கத்தை உடைச்சு நியூசிலாந்து சாம்பியன் ஆகியிருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம டேனியல் வெட்டோருக்கு துணையா ஷேன் வார்னின் அதிவேக பவுலிங் இருந்திருந்தா நியூசிலாந்து அணி 2000களிலேயே டெஸ்ட் தரவரிசையில முதலிடத்தை பிடிச்சி புதிய வரலாறு படைச்சிருக்கும். பாண்டோட பவுலிங் ஆவரேஜ் டெஸ்ட் போட்டிகள்ல 22.09 மற்றும் ஒரு நாள் போட்டிகள்ல 20.88. காயங்கள் இல்லாம தொடர்ந்து விளையாடி இருந்தா பக்கார் யூனுஸ், டேல் ஸ்டெயின் வரிசையில 400க்கும் மேற்பட்ட சர்வதேச விக்கெட்டுகளை வீழ்த்தி கிரிக்கெட் வரலாற்றின் அதிவேக மற்றும் மாபெரும் பவுலரா உருவெடுத்திருப்பார். ஷேன் வார்ன்ன்றது வெறும் பவுலர் பெயர் இல்ல, காயங்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு அசாத்திய புயல். கிரிக்கெட் ஃபேன்ஸ் இன்னைக்கும் இயங்கும் மிகப்பெரிய வாட் இஃப் கதை இவர் மட்டும். உங்களால மறக்க முடியாத ஷேன் வார்னோட பவுலிங் ஸ்பெல் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.